done in taking a chain of mass m from ground and placing it on the hemisphere as shown in the diagram. சரி, அப்போ நமக்கு இப்போ வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணணும், சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி என்னன்னு தெரியுமா? சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி என்ன ரெண்டுத்துலேயும் ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி நான் என்னென்னு எடுத்துக்கலாம், இட் வில் பி 0. ஓகே, எந்த கைனெட்டிக் எனர்ஜி சேஞ்சும் இல்லை. அப்போ ஒர்க் எனர்ஜி தியரம் அப்ளை பண்ணினீங்கன்னா இங்கே என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது, ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒன்று அண்ட் ஒர்க் டன் கிராவிட்டி. கரெக்டாக? ஸோ ரெண்டு ஃபோர்ஸ். அப்போ அதனுடைய என்னது இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி. அப்போ இந்த ரெண்டு ஒர்க் டன்னும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 0 வரணும். கரெக்டாக? ஸோ அப்போ ஒர்க் டன் பை வந்து கிராவிட்டி ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஒர்க் டன் கிராவிட்டி என்னது, சேஞ்ச் இன் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. கரெக்டாக? கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அது வந்து இப்போ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்து 1 இருக்குது, இங்கே டயக்ராம் 2. அப்போ இனிஷியல் வந்து நான் U1ன்னு வச்சுட்டேன்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் U2 மைனஸ் U1 இங்கே மைனஸ். ஏன்னா ஒர்க் டன் என்னது மைனஸ் del U இல்லையா, நெகட்டிவ் ஆஃப் பொட்டன்ஷியல் இது எனர்ஜி. ஸோ சேஞ்ச் இன் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து மைனஸ் ஆஃப் U2 மைனஸ் U1. சரி, ஓகே. ஆனால் U1 என்னப்பா ரெஃபரன்ஸ் லெவல் கிரவுண்ட் லெவலில் எடுத்துருக்கோம். நம்ம கிரவுண்ட் லெவலில் வந்து எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னென்னு எடுத்துக்கலாம், 0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ U1 டைரெக்டாக 0 ஆகிடும். அப்போ மைனஸ் ஆஃப் U into. கரெக்டாக? இப்போ இது வேணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும், ஹெமிஸ்பியரில் கொண்டு போய் வச்சுருக்கோமா. ஹெமிஸ்பியரில் வச்சுருக்கும்போது செயின் என்ன ஆகிடுது, ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது. இங்கே இருக்கும்போது சென்டர் ஆஃப் மாஸ் அட்லீஸ்ட் நான் இங்கே எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே வந்து எனக்கு வந்து ஒரு சர்க்குலர் ஆர்க்கு ஃபார்ம் ஆகுது. கரெக்டாக? சர்க்குலர் ஆர்க்கு. அப்போ சர்க்குலர் ஆர்க்குக்கு நமக்கு தெரியும், ஒரு சர்க்குலர் ஆர்க் இப்படி இருக்குன்னா இது வந்து ஆங்கிள் பைசெக்டார் லைன்னா, இப்போ இந்த ஆங்கிள் தீட்டாவோ ஆல்ஃபாவோ கொடுத்துருந்தாங்கன்னா இதுவும் ஏன்னா பைசெக்டிங் இல்லையா. ஸோ இது தீட்டானா இப்போ இந்த வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதனுடைய ரேடியஸ் வந்து நமக்கு வந்து ஆர்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரம் த வெர்டெக்ஸ், அதாவது வந்து டிப்பிலிருந்து இங்கே வரைக்கும் என்ன இருக்கும், அந்த சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கக்கூடிய இடத்த நம்ம எடுத்தோம்னா சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளவு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஆர் சைன் தீட்டா பை தீட்டா இல்லையா. சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரம் த டிப்பிலிருந்து எங்கேருந்து நம்ம வந்து இது பண்ணுறோமோ ஆங்கிள் பைசெக்ட் பண்ணுறோமோ அங்கேருந்து அந்த சென்டர் ஆஃப் மாஸுடைய டிஸ்டன்ஸ் வந்து ஆர் சைன் தீட்டா பை தீட்டா. ஸோ இப்போ வந்து இவங்க வந்து தீட்டா 90 இங்கே வந்து இது ஃபுல் ஆங்கிளும் 90 டிகிரி, 2 தீட்டா 90 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம தீட்டா என்னது 45. அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் வேணும்னா ஆர் சைன் π/4 ரேடியனில் எழுதணும், மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ ஆர் சைன் π/4 1/√2 இல்லையாப்பா, இந்த 4 மேலே போயிடும். ஸோ 4r பை பை சைன் π/4 வந்து 1/√2, அதனால் இது. ஸோ இதுதான் வந்து என்னது சென்டர் ஆஃப் மாஸ் பொசிஷன் ஆகிடும். கரெக்டாக? அப்போ நான் இந்த டயக்ராமில் இங்கே வரையும் பொழுது இங்கே இருக்கும் சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரம் த டிப். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னது நமக்கு வந்து ஹெச் வந்து ஹெச் தானே, இது ஹைட்டு தானே. கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி வரும்போது ரெஃபரன்ஸ் லெவல்லேருந்து எனக்கு ஹைட்டு வேணும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு பார்த்தோம்னா இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்குது. ஸோ மாஸோடைய இது பார்த்தோம்னா 4r, ஹைட் என்னது 4r π/√2. அப்போ எனக்கு இந்த U2 கண்டுபிடிக்கணும்னா சிம்பிளாக எப்படி கண்டுபிடிக்கலாம், mgh. கரெக்டாக? இப்போ mgh வேணும்னா எனக்கு என்ன வேணும், இங்கே வந்து mg இன்ட்டு ஹெச் வேல்யூ என்னது 4r பை π/√2. இதுதான் வந்து எனக்கு என்னது ஒர்க் டன் பை த இது. ஸோ சாரி, ஒர்க் டன் இன்னும் இல்லை, நம்ம வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ எனக்கு வந்து என்ன இருக்கணும், இங்கே ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ஓகே, மைனஸ் ஓகே mg 4r பை√2 must be equal to 0. அப்போ ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்னது mg 4r பை√2 பை மிஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா 2√2 mg r பை பைன்னு வரும். ஏன்னா 4 வந்து நான் 2 into 2ன்னு எழுதலாம், எகெயின் 2 வந்து √2 into √2ன்னு எழுதலாம். கீழே ஒரு √2 இருக்குது, அது கேன்சல் ஆச்சுன்னா 2√2 mg r பை பைன்னு நான் எழுதிக்கலாம். சரியா? ஸோ இதுதான் எனக்கு என்ன work done by the external force. Work done in taking the chain எங்கே கொண்டு போகிறோம், ஹெமிஸ்பியருக்கு கொண்டு போகிறதுக்கு.